அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஹோம் சீசன் வித் லவ் அபியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இன்ஸ்டாலேயுமே ரொம்ப பிரபலம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட கணவர் இறந்து போயிருக்க ஒரு தகவல் தான் நிறைய பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். போன வருஷம் ஜனவரி 24 தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. லங்ஸில் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வாந்தி தான் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு வாய் எல்லாமே புண்ணாயிருக்கு. அல்சர் அப்படின்னு சொல்லி நினச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் அபி அவங்க கணவருக்காக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலாக பார்த்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அபி. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா சிச்சுவேஷன் ரொம்பவே கடினமாக போயிருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்டெப்ஸே ஏற முடியாமல் போயிருக்கு. ரொம்பவே மூச்சு வாங்கியிருக்கு. இதனால் ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி அதுக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அபி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தான் தெரிஞ்சிருக்கு இவருக்கு லங்ஸில் ப்ராப்ளம் அப்படின்னு. போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு 2 லங்ஸுமே அவருக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. நிறைய லட்சங்கள் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷமாகவே அவர் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காரு. லங் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகணும். பட் அவருக்கு மேட்ச் ஆகலை. ரொம்ப கடினமாக ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ சிகிச்சை பலன் இல்லாமல் இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை. அவர் இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியா பக்கத்தில் அபி அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அபி சோஷியல் மீடியா பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்குமே டைம் இல்லை 2 நாளாக வீடியோஸ் போடுறதுக்கு. எனக்குமே ஃபீவர் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி தான் இருக்காரு. என்னோட ஹஸ்பண்ட் ஹெல்த் கண்டிஷன் ஏதாவது மிரக்கல் மாதிரி நடந்தால் தான் உண்டு. ப்ளீஸ் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போஸ்ட்டை அபி ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்து போன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதுக்காக எங்களெல்லாம் விட்டு இவ்வளோ சீக்கிரம் போனீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமாக பதிவு போட்டிருக்காங்க. இந்த ஒரு வலி இவ்வளோ பெரிய வலியை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. உங்களோட சிரிப்பு சத்தம் என் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் போயிருந்தாலும் எப்போவுமே எங்களோட இதயத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டும், அதுக்கப்புறமா வாழ்நாள் ஃபுல்லாக என்னை அழுக வச்சுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போஸ்ட்டுமே போட்டிருக்காங்க. நமக்கு கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நன்றி.